காவேரி வேலை கேட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றா. இது கேட்டு நிவின், நீங்க பேசாம விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கே போங்கன்னு சொல்றாரு. அதுக்கு காவேரி நிவின்ட்ட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அனுப்புறவர்கிட்ட நான் எப்படி ஜாப் போய் கேட்பேன்? அது இல்லாம அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? அது நடக்காது நிவின். சடனா காவேரிக்கு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து கால் வருது. நீங்க பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு மேடம். இங்க யாருக்குமே அதை பத்தி தெரியல. நீங்க வந்தாதான் நல்லா இருக்கும் மேடம், ப்ளீஸ். வேற வழியே இல்லாம காவேரி ஓகே சொல்றாங்க. காவேரி கங்காட்ட போய் கால் வந்தது பத்தி சொல்றாங்க. இதை கேட்டு கங்கா, எப்படி அம்மாவை ஒத்துக்க வைக்கிறது? சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு சாரதாட்ட போய் பேசுறாங்க. அம்மா, காவேரிக்கு விஜய் கம்பெனில இருந்து கால் வந்திருக்கு, ப்ராஜெக்ட் ரிலேட்டடா. கொஞ்சம் பேப்பர்ஸ்ல மட்டும் கரெக்ஷன் சொல்லணுமாம்மா, அது மட்டும் பண்ணிட்டு வந்துருட்டுமான்னு சொல்றாங்க. சாரதா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலனாலும் கங்கா எப்படியோ கன்வின்ஸ் பண்றாங்க. சரி, ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர சொல்லு. அது இல்லாம அவ தனியா போவேணா, நீயும் கூட்டுக்கு போ, நிவினையும் கூட்டிடுன்னு சொல்றாங்க. காவேரி ஆஃபீஸ் பார்த்த உடனே விஜயால சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கு கங்கா இருந்துட்டு, காவேரி ஒன்னும் உங்க வைஃபா வரல, சாரதா பொண்ணாதான் வந்திருக்கா. பெண்டிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க, அது முடிச்ச உடனே நாங்க கிளம்பிடுவோம். சந்தோஷமா இருந்த விஜய் டல் ஆகுறாரு. இருந்தாலும் இப்போதைக்கு காவேரி நம்ம கூட இருந்தா போதும், பின்னாடி பாத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு சரின்னு சொல்றாரு. விஜய் தாத்தாட்ட ஃபோன் பண்ணி, காவேரி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன் மேடம். நீங்க சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ்